ரிப்பீட்டட் டிஎன்சிஸ் ஆர் அபார்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் காமனாக கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலி இந்த ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ரிக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், அதாவது ப்ரெக்னன்சி வரும் பட் ஃபார் சம் ரீசனுக்காக பேபி ஹெல்த்தியாக க்ரோ ஆகாது, இல்லை ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ்வலி டாக்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பில்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த பில்ஸ் 70% தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது 10 பேஷண்ட்க்கு நம்ம பில்ஸ் கொடுக்கும்போது 7 பேருக்கு இந்த பில்ஸ் ஒர்க் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்ஸ் கிளியர் ஆகிடும். பட் 2லேருந்து 3 பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாமல் கர்ப்பப்பைக்குள்ளேயே கொஞ்சம் டிஷ்யூ ரீட்டெயின்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம ரீட்டெயின்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன்னு சொல்லுவோம். இது ப்ரொலாங் பீரியட்ஸ்க்கு கர்ப்பப்பையிலே இருந்தால் இது மூலமாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் அண்ட் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் வருன்றதுனால இதை கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் டிஎன்சி ஆர் டைலட்டேஷன் அண்ட் கியூரட்டாஜ். ஸோ இந்த டிஎன்சி அப்படின்றது நம்ம இண்டிகேட்டட், அதாவது தேவைன்னு பண்ணாலுமே 1 or 2 டைம்ஸ் வரைக்கும் யூஸ்வலாக மேஜராக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ரிப்பீட்டடாக நம்ம இந்த டிஎன்சிஸ் பண்ணுற நீட் வருது, அவசியம் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் இது மூலமாக நம்ம அந்த யூட்ரஸோட லைனிங் அண்ட் பேசல் லேயர் ஆஃப் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அதாவது இந்த எண்டோமெட்ரியம் தான் கரு பதிஞ்சு வளரக்கூடிய இடம். ஸோ இந்த எண்டோமெட்ரியமை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில விமென்க்கு ரிப்பீட்டட் டிஎன்சிஸ்க்கு அப்புறமா அந்த லைனிங் தின்னாக இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலி இந்த டிஎன்சியை நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்க செட்டப்பில் அண்டர் ஸ்கேன் கைடன்ஸ் பண்ணும்போது அண்ட் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் ரொம்ப ஜென்டிலாக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் இருக்குது, இதனால் நீங்கள் ரிப்பீட்டட் டிஎன்சிஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ரீசன்னால இப்படி ஆகுது, ஸோ எப்படி நம்ம இந்த ரிக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸையும் அண்ட் ரிப்பீட்டட் டிஎன்சிஸையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றத உங்கள் டாக்டர்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம அண்டர்கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது there are a high chances that the pregnancy outcome can be normal and unnecessary டிஎன்சியும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.